கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழியை கழுதையை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்தாலே தன் வஸ்திரத்தை திராட்சை பழங்களின் இரத்தத்தினாலே தன் அங்கியும் துவைப்பான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பூமியிலே பிறக்க போகிறார், பாடுபட போகிறார், அவர் அடிக்கப்பட போகிறார், அவர் இரத்தம் சிந்த போகிறார், அவர் மரிக்க போகிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறார் என்பதை பாருங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லுகிறான். சமாதானம் 10ஆம் வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கல் யூதா விட்டு நீங்குவதில்லை, நியாயப்பிரமாணிகளின் அவர் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்களிடத்தில் சேர்வார்கள் சொல்லிட்டு அவன் கழுதை கூட்டிய திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியும் கட்டுவான். திராட்சரசத்தாலே தன் வஸ்திரத்தை திராட்சை பழங்களின் இரத்தத்தினாலே தன் அங்கியும் தோய்ப்பான். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை காண்பிக்கிறது. இந்த காலையில் அருமை தெய்வ பிள்ளைகளே, இயேசு நமக்காக பிறந்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், மீண்டும் வரப்போகிறார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.